ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். பிரகாஷ் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நான் எதை பற்றி சொல்ல போகிறேன்னா, ஏற்றுமதி தொழில். நீங்கள் நிறைய பேர் என்ன நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னா, ஒரு லாங் டிஸ்டன்ஸ் லைக் யூரோப்புக்கு, அதுக்கப்புறம் யூஎஸ்ஏ, இந்த மாதிரி கண்ட்ரீஸ்க்கு தான் எக்ஸ்போர்ட் பண்ணணும். எக்ஸ்போர்ட்னாலே நம்ம சி வழியாக பண்ணுறது, அதுக்கப்புறம் ஏர் வழியாக பண்ணுறது அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் இன்னொரு வழியும் இருக்குது. அதுதான் லேண்ட் வழியாகவும் ஏற்றுமதி செய்ய முடியும். லேண்ட் வழியாக எப்படி எக்ஸ்போர்ட் பண்ண முடியும்? நியர்பை கண்ட்ரீஸுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணலாம். என்னென்ன கண்ட்ரீஸுங்கிறத நான் சொல்கிறேன். பங்களாதேஷ், அதுக்கப்புறம் பூட்டான், அண்ட் தென் மயான்மர், நேபாள். ஆனால் இந்த மயான்மரை பொறுத்த வரைக்கும் ஒரு ரீஜனல் செக்யூரிட்டி, ஒரு பாதுகாப்பு சரியாக இல்லாத காரணத்தினால அங்கே நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் எதை ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னா, பங்களாதேஷ், பூட்டான், நேபாள், இந்த கண்ட்ரீஸை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் ஏற்றுமதி பண்ணலாம். லேண்டு வழியாகவே பண்ண முடியும். நீங்கள் ஏரில் தான், விமானத்தில் தான் அனுப்பணுங்கிறது கிடையாது, சி வழியாக தான் அனுப்பணுங்கிறதும் கிடையாது. இதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, முதல்ல உங்கள்கிட்ட ஐஇ கோடு இருக்கணும். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கோடு நீங்கள் கையில் லைசன்ஸ் வச்சுருக்கணும். உங்கள்கிட்ட ஜிஎஸ்டி இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறீங்களோ அந்த ப்ராடக்டோடைய எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சிலில் நீங்கள் ஒரு மெம்பராக ஜாயின் பண்ணியிருக்கணும். இதெல்லாம் பேசிக் அடிப்படையான விஷயங்கள். இதுக்கப்புறமா நீங்கள் சரியான ப்ராடக்ட்ஸ் தேர்ந்தெடுக்கணும். அதாவது ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த நியர்பை கண்ட்ரீஸுக்கு மேக்ஸிமம் அக்ரிகல்ச்சரல் கமாடிட்டிஸ் எக்ஸ்போர்ட் ஆகுது. நீங்கள் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது என்னென்ன ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச் பண்ணுங்கள். போகிற கண்ட்ரீஸ் வந்து நான் அகெயின் ரிப்பீட் பண்ணுறேன், நேபாள், பங்களாதேஷ் அண்ட் பூட்டான். இங்கே நீங்கள் பையர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். பையர்ஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க? நான் நம்மளுடைய மெம்பர் ஒன்லி வீடியோஸ்லேயே பையர்ஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் நிறைய வீடியோஸ் பப்ளிஷ் பண்ணியிருந்தேன். நீங்கள் அதில் போய் நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு இந்த கண்ட்ரீஸில் கான்டாக்ட்ஸ் இருக்குது, அதாவது ஃபாரினில் யாராச்சும் ஒருத்தங்க லைக் பங்களாதேஷ்லேயோ இல்லை நேபாள்லையோ இல்லை பூட்டான்லேயோ உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரிலேஷன்ஸ் யாராவது இருக்காங்க அப்படின்னா, அவங்க ஒரு பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கிறதுக்கு தயாராக இருந்தாங்கன்னா, நீங்கள் அவங்க மூலமாக என்ன செய்ய முடியும் அப்படின்னா, அங்கே இருக்கிற மார்க்கெட்டை நீங்கள் ஸ்டடி பண்ண முடியும். அதே மாதிரி இந்த கண்ட்ரீஸ்லாம் பக்கத்தில் இருக்கிறதுனால நீங்களும் ஒரு விசிட் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் முயற்சிகள் எடுத்தீங்கன்னா நீங்கள் பையர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். சரி, இப்போது பையர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தது நீங்கள் ஷிப்மெண்ட்டை பண்ணணும். அப்படி தானே? ஒரு ஆர்டர் கன்ஃபார்ம் ஆகுது, ஷிப்மெண்ட் பண்ணணும். ஷிப்மெண்ட் பண்ண போகிறீங்க, என்ன பண்ணுவீங்க? இந்த லேண்டு வழியாக நம்ம கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ்லாம் பண்ண போகிறோம். அப்போ இது தெரிஞ்ச சிஹெச்ஏ, கஸ்டம்ஸ் ஹவுஸ் ஏஜென்ட்டு, லேண்டு கஸ்டம்ஸை கிளியர் பண்ணக்கூடிய இந்த ஒரு நாலேஜ் இருக்கக்கூடிய, இந்த ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு சிஹெச்ஏவை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். அவங்க உங்களுக்கு எல்லாமே கைட் பண்ணுவாங்க. லேண்டு கஸ்டம்ஸ் ஸ்டேஷன், இந்த லேண்டு கஸ்டம்ஸ் ஸ்டேஷனை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க தான் அங்கே இருக்கிறவங்க கஸ்டம்ஸ் ஆஃபீஸர்ஸ் தான் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கிளியரன்ஸ்லாம் பண்ணுவாங்க. இதுக்கு இன்டர்மீடியேட்டாக அந்த கஸ்டம்ஸ் ஹவுஸ் ஏஜென்ட்டு ஆர் கஸ்டம்ஸ் ஹவுஸ் புரோக்கரை இருப்பாங்க. அப்போது நீங்கள் அவங்கள ஹையர் பண்ணுங்கள். அவங்க உங்களுக்கு உங்களுடைய குட்ஸை எப்படி லேண்ட் வழியாக அனுப்பி வைக்கிறது அப்படின்றதுக்கான டாக்குமெண்டேஷன் ப்ரிப்பரேஷன்ஸ் பற்றிலாம் உங்களுக்கு ஐடியா கொடுப்பாங்க. பொதுவாக நீங்கள் ஏதாச்சும் ஒரு குட்ஸ் ஏற்றுமதி பண்ணுறீங்க அப்படின்னா ஜென்ரலாக தேவைப்படுற டாக்குமெண்ட்ஸ் இதுதான். அதாவது நீங்கள் உங்கள் ஷிப்மெண்ட்டோட அனுப்ப வேண்டிய டாக்குமெண்ட்ஸ், கமர்ஷியல் இன்வாய்ஸ், பேக்கிங் லிஸ்ட்டு, சர்டிஃபிகேட் ஆஃப் ஆரிஜின். இது ஏதாவது ஒரு பிளான்ட் ப்ராடக்ட்ஸாக இருக்குது அப்படின்னா அந்த ஒரு ஃபைட்டோ சானிட்டரி சர்டிஃபிகேட் தேவைப்படும். இதே இது நீங்கள் உங்களுடைய குட்ஸ் வந்து இந்த உடன் பேலட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் பேக்கேஜிங் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா ஃபியூமிகேஷன் சர்டிஃபிகேட் தேவைப்படும். அண்ட் தென் சர்டிஃபிகேட் ஆஃப் ஆரிஜின் தேவைப்படும். இது தவிர பையருக்கு ஏதாச்சும் டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னா அதையும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி தரணும். அதுக்கப்புறம் பில் ஆஃப் லேடிங், இதெல்லாம் உங்களுக்கு உங்களுடைய சிஹெச்ஏவை பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் இன்வாய்ஸ் அண்ட் பேக்கிங் லிஸ்ட் மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதாக இருக்கும். பாக்கி எல்லாமே உங்களுடைய சிஹெச்ஏ என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க.
அப்போது இந்த மாதிரி நீங்கள் ஒரு ப்ராப்பரான சிஹெச்சியை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமாக உங்களால் இந்த ஒரு நியர்பை கண்ட்ரீஸுக்கு ஏற்றுமதி செய்ய முடியும். நம்ம அப்போது ஏரில் தான் பண்ணணுங்கிறது கிடையாது, சீல தான் பண்ணணுங்கிறது கிடையாது. லேண்டு வழியாகவும் ஏற்றுமதி நடக்குது இந்த நாடுகளுக்கு. அப்போது நீங்கள் உங்களுடைய ஒரு சர்க்கிளில், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது இருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லைன்னா இதெல்லாம் நியர்பை கண்ட்ரீஸ் அப்படின்றதுனால நீங்கள் ஆன்லைன்லேயே நீங்கள் லைக் லிங்க்டின் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி பார்க்கலாம். சோஷியல் மீடியா லிங்க்டின், அதுக்கப்புறம் நீங்கள் ஃபேஸ்புக்கில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் பையர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு. நீங்கள் ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நியர்பை கண்ட்ரீஸ் அப்படின்றதுனால அவங்கள நீங்கள் நேரடியாக போய் நீங்கள் சந்திச்சுட்டு வர முடியும். அவங்களையுமே வர சொல்லுங்கள். உங்களுடைய குட்ஸை, உங்களுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் எந்த வேர் ஹவுஸில் வச்சுருக்கீங்களோ, எந்த ஃபேக்ட்ரி வச்சுருக்கீங்களோ அங்கே வந்து பார்க்க சொல்லுங்கள். இந்த மாதிரி நீங்கள் ஒரு கம்யூனிகேஷன் நீங்கள் பில்ட் பண்ணி நீங்கள் பையர்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும்.